நான் ஒன்றை மகிமைப்படுவதாக. சரியா டொரண்டோ நேரம் 8:02 நாங்கள் வார்த்தையின் வெளிச்சத்தோடு இணைவோம். எங்களோடு சிஸ்டர் பிருந்தா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார்கள். அழைப்பு கொண்டு வந்து வார்த்தையின் வெளிச்சத்தை காண்போம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் சங்க வானொலி கூடாக நித்திய வெளிச்சத்தின் நேரத்தில் வார்த்தையின் வெளிச்சத்தின் பகுதியில் உங்களை நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். வெளிச்சத்தை காண ஆவலாயிருக்கிறோம். எடுத்து வாருங்கள். ஆமென் ஆமென். ஜெபத்தோடு கூட ஆரம்பிக்கலாம். ஆமென். தகப்பனே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. கிருபைகள் நிறைந்தவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. யாகுவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. இதோ அடோனாய், உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இதோ எங்களை ஆளுகை செய்கிறவரே, அதிகாரம் உடையவரே ஆண்டவரே, வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரத்தை உடையவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. இதோ எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. வறண்ட நிலங்களை வயல்வெளியாக்குகிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை அழைக்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, புதுமைகளை செய்கிறவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. இயேசுவே நன்றி அப்பா. இதோ இந்த வேளையிலையும் ஆண்டவரே, உங்களுடைய அங்க மகத்துவங்களை நாங்கள் தியானிக்கிற பொழுது ஆண்டவரே, உங்களுடைய அழகை எங்களுடைய கண்கள் காணட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே, உம்மை நேசிக்கிற நேசத்துக்குள்ள எங்களை கொண்டுட்டு போங்க ஆண்டவரே. இதோ ஆண்டவரே, உன்னத பாட்டிலே சொன்னதை போல ஆண்டவரே, எங்களை உன் பக்கமாய் இழுத்து கொள்ளுங்க சுவாமி. ஆண்டவரே, உங்களுடைய அன்பிலே நாங்களை சாய்ந்து கொள்ள எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. உங்களுடைய மகத்துவத்தையும் உங்களுடைய அழகையும் ஆண்டவரே, இந்த அழகு எங்களை எவ்வளவு தூரம் எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறது என்பதை ஆண்டவரே, அதை பார்க்க அதை புரிந்து கொள்ள எங்களுக்கு கிருபை தாருங்கப்பா. த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்பிரிட் ஆண்டவரே, த ரெவலேஷன் ஸ்பிரிட் எங்களுக்குள்ள ஊற்றப்படும்படியாய் நாங்க கேட்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்கிறதற்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இதோ உங்களுக்காக எழுந்து பிரகாசிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரே, ஏதோ நாங்கள் ஆண்டவரே கிறிஸ்துவத்தை நாங்க பின்பற்றுகிறோம் என்று இல்லாதபடிக்கு ஆண்டவரே, தினந்தோறும் எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில இந்த காரியங்களை அபியாசப்படுத்தி ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ ஆண்டவரே ஒவ்வொருவருக்கும் உதவி செய்வீராகப்பா. இதோ இன்றைக்கு இந்த தியானிக்கிற பொழுது எங்களுக்குள்ளப்பா ஒரு நேசம், உங்களை நேசிக்கிற நேசம் இன்னுமாய் ஆண்டவரே, இதோ நீச்சல் ஆழம் அல்லப்பா, முழங்கால் அளவு இல்லப்பா ஆண்டவரே. நாங்க மூழ்கத்தக்கதாய் ஆண்டவரே எங்களுக்குள்ள கொண்டுட்டு போங்க ராஜா. ஆண்டவரே, நீங்க அப்படியே செய்ய போகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம். துதிகன மகிமை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கேட்டு பெற்றுக்கொள்கிறோம் நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். சங்கமம் வானொலியில் நித்திய வெளிச்சம் பகுதியை கேட்டுக்கொண்டிருக்கிற யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்துக்கிறேன், வரவேற்கிறேன். நாம் சாமுவேல் பவுல் ஐயரினால் எழுதப்பட்ட ஆத்ம நேசரின் அங்க மகத்துவம் என்ற புஸ்தகத்தில் இருந்து போன வாரத்திலிருந்து நாம் வாசித்துக் கொண்டு வருகிறோம். அது மொத்தம் 28 தியானங்கள் அடங்கிய அங்கங்களாக அந்த புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. சோ இந்த வாரம் நம்ம பார்க்க போறது, தியானிக்க எடுத்துக்கொண்ட பகுதி ஆத்ம நேசரின் கண். அவருடைய கண்ணு குறித்து நாம் தியானிக்க போகிறோம். ஆத்ம நேசரின் கண் 2ஆம் பகுதியை நாம் தியானிக்க போகிறோம். போன வாரம் ஆண்டவருடைய கரத்தை குறித்து நாம் தியானித்திருந்தோம். இன்றைய நாளிலே ஆத்ம நேசருடைய கண்ணை தியானிக்கலாம். ஆமென். தியானம் 23. உத்தம ஈவை கண்டது, பாவம் காட்டும் கோல் கட்டப்பட்டது. ஆத்தும நேசரின் கண் 2ஆம் பங்கு. வேதம். அவர் கண்ணேறிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரையும் பார்க்கிலும் அதிகமாய் போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து வெளியே போய் மனம் கசந்து அழுதான். இயேசுவை பிடித்து கொண்ட மனுஷர் அவரை பரியாசம் பண்ணி அடித்து அவருடைய கண்களை கட்டினார்கள்.
போதனை. இரட்சகரின் திருக்கண்ணை குறித்து முந்தின தியானத்தில் 3 காரியங்களை ஆராய்ந்தோம். இப்பொழுது வேறு 3 காரியங்கள் நமக்கு உணர்த்தப்படுகின்றன. இயேசுவின் கண் உத்தம ஈவை நோக்கினது. தேவாலயத்தில் கூடி வந்த ஜனங்களுக்கு காணிக்கை பெட்டிக்கு எதிரே உட்கார்ந்து ஞானோபதேசங்களை போதித்துக் கொண்டிருந்த இயேசு தமது கண்களை ஏறெடுத்து பல பிரபுக்கள் காணிக்கை போடுகிறதை தம்மை சூழ்ந்து இருக்கிறவர்களுக்கு காட்டினார். அந்த பிரபுக்கள் கூட்டத்தில் கந்தை கட்டி தேகம் மெலிந்து கோல் பிடித்து வரும் ஓர் ஏழையும் இருந்தாள். அவள் காணிக்கை போட்டவுடனே இரட்சகர், இந்த கைம்பெண் தான் எல்லோரிலும் அதிகமாய் போட்டாள் என்று சொன்னார். அவளோ பித்தளையால் செய்யப்பட்ட 2 காசை மாத்திரம் போட்டாள். அந்த 2 காசும் 1/4 அனாவுக்கும் கொஞ்சம் குறைவுதான். 2, அது பாவத்தை உணர்த்தும் நியாய பிரமாண கோலுமாயிருந்தது. பரிசுத்தர் பவுல் நியாய பிரமாணமானது பாவத்தை அறியும் அறிவை கொடுக்கிறது என்றும் கிறிஸ்துவனிடத்திற்கு வழி நடத்துகிறது என்றும் சொல்லுகிறார். பேதுரு இரட்சகரை மறுதலித்த போது நியாய பிரமாணத்தின் வேலைகளின் முன் குறித்திருக்கும் 2ஐயும் இயேசுவின் கண் நிறைவேற்றினது. அது பேதுருவின் நன்றி கெட்ட துரோகத்தை அவனுக்கு உணர்த்தினதோடு கிறிஸ்துவினால் இரட்சணியத்தை நாடவும் அவனுக்கு வழிகாட்டினது. 3, இயேசுவின் கண் கட்டப்பட்டு பாடுகளில் பங்கு பெற்றது. அன்று காய்பாவின் அரண்மனையில் அவருடைய கைகள் கட்டப்பட்டது போலவே அவர் கண்களும் கட்டப்பட்டன. தியானம். இரட்சகா, நீர் ஏழைகளின் தேவன். நீர் பலவான்களை ஆசனங்களிலிருந்து தள்ளி தாழ்மையானவர்களை உயர்த்துகிறீர். எமக்கு எதிரே இருந்த காணிக்கை பெட்டியண்டை வந்த எப்ராயிம் தலைவர், எருசலேமின் பிரபுக்கள் முதலிய ஐஸ்வர்யவான்களின் பொற்சரிகை உடுப்புகளையாவது தமஸ்குவின் பட்டு பட்டாவளிகளையாவது பண மூட்டைகளையாவது உமது கண் நோக்காமல் ஏழையின் 2 பித்தளை காசை நோக்கிற்று. யூத பிரபுக்களின் கண்களோ தங்கள் கூட்டத்தோடு வந்து காணிக்கை போட்ட ஏழையை சூடாய் பார்த்தது. அவள் முகத்தை அவளை விட்டு வேறு திசைக்கு திருப்பினார்கள். நீரோ உம்முடைய கிருபையின் கண்களை அவள் முகமாய் திருப்பினீர். அவள் போட்ட தொகையை அறிந்து கொண்டேன். அவள் பையை பரிசோதித்து அந்த ஏழை தன் ஜீவனத்துக்கு உண்டானதெல்லாம் போட்டு விட்டதையும் ஞான திருஷ்டியினால் பார்த்தேன். கொஞ்சம் போட்ட அவளை பரலோகம் மட்டும் உயர்த்தி விட்டீர். அவள் இருதயத்தின் தன்மை உமக்கு மறைவாய் இருக்கவில்லை. சிறியவனை மண்ணிலிருந்தும் எளியவனை புழுதியிலிருந்தும் தூக்கி எடுத்து உயர்த்தி விடுகிற என் இயேசுநாதருக்கு சமானமானவர் உண்டோ? எளியவனை புழுதியிலிருந்தும் தூக்கி எடுத்து உயர்த்தி விடுகிற என் இயேசுநாதருக்கு சமமானவர் உண்டோ? ஹல்லேலூயா. பிரபுக்களின் காணிக்கைகளின் பலன் தேவாலயத்துக்குள் கேட்ட களீர் களீர் என்ற சத்தத்தோடு முடிந்தது. ஏழை கைம்பன் போட்ட ஓசையில்லா 2 பித்தளை காசும் பூலோகத்திலும் பரலோகத்திலும் ஓசையிடுகிறது. இன்றைக்கும் பரலோகத்தின் தூதரும் பரிசுத்தவான்களின் ஆவிகளும் அதோ 2 காசு போட்ட விதவை என்று சொல்லி அவளை அழைக்கிறதை என் விசுவாச காது கேட்கிறது. மீண்டும் வாசிக்கிறேன். இன்றைக்கும் பரலோகத்தின் தூதரும் பரிசுத்தவான்களின் ஆவிகளும் அதோ 2 காசு போட்ட விதவை என்று சொல்லி அவளை அழைக்கிறதை என் விசுவாச காது கேட்கிறது. இயேசுவே, நான் அடிக்கடி உமது காணிக்கை பெட்டியில் பணம் போட்டிருக்கிறேன். ஆனால் நீர் புகழ்ந்த ஏழையைப் போல நல் மனதோடு போட்டதே இல்லை.
இனி நான் உமது நாமத்திற்கு மகிமையாக கொடுக்கிற காணிக்கைகளையும் பணங்களையும் மன உற்சாகமாய் செலுத்த இதோ தீர்மானம் செய்கிறேன். எல்லாவற்றிற்கும் மேலாக நான் ஞான தேவாலய பொக்கிஷமாகிய உமது திருப்பாதத்தில் செலுத்தும்படி வைத்து கொண்டிருக்கிற 2 காசுகளுடன் வந்திருக்கிறேன். தயவாய் அதை வாங்கிக் கொள்ளும். விசுவாச படைப்பு. இரட்சகா, இதோ என் 2 காசுகளாகிய என் ஆத்துமாவையும் சரீரத்தையும் உமது பாத பொக்கிஷத்தில் படைக்கிறேன். இரட்சகா, இதோ என் 2 காசுகளாகிய என் ஆத்துமாவையும் சரீரத்தையும் உமது பாத பொக்கிஷத்தில் படைக்கிறேன். ஒரு காலத்தில் விலை மதிக்கப்படாததாக இருந்த இந்த 2 காசையும் நான் சிற்றின்பச் சேற்றிலும் பொருளாசை புதரிலும் பாவ பாதாளத்திலும் புதைத்து வைத்து பித்தளை காசுகளாக்கி விட்டேன். கைம்பெண்ணின் 2 பித்தளை காசுகளையும் தள்ளாத இயேசுவே, இவற்றையும் தள்ளாமல் ஏற்றுக்கொண்டு இவை 2ஐயும் உமது தங்கசாலைக்கு அனுப்பி தேவாவியாகிய தங்கசாலை தலைவரை கொண்டு முன்பு போல் பொன்னாக்கி இவை 2ம் பரலோக வீதிகளில் தடையின்றி செல்லும்படி செய்யும். தியானம். என் இரட்சகர் பேதுருவை பார்க்க மட்டும் அவன் பாவம் அதிகரித்தது, முற்றினது. கர்த்தர் திரும்பி பார்த்தார். பேதுரு அழுதான். ஆ பேதுருவே, எல்லோரும் உம்மை விட்டு போனாலும் நான் உம்மை மறுதலிக்கவே மாட்டேன் என்று சொன்ன வாய் இப்போது எங்கே? உம்மோடு கூட சாக வேண்டியது இருந்தாலும் மறுதலிக்க மாட்டேன் என்ற நாவு எங்கே? நீரே ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்று அறிக்கையிட்ட மனமெங்கே? ஆ, நீ உன் சுயபலத்தில் நம்பிக்கை வைத்திருந்தாய். நானும் இப்படியே அடிக்கடி என் பலத்தை நம்பி என் ஆத்துமாவின் இடுப்பு முறிய விழுகிறேன். ஆனால் நீ 12 சீடரிலும் பாக்கியம் பெற்றவன். இயேசுவின் கிருபை கண்கள் உன்னை பார்த்தன. என் அக்கிரமத்தின் பாத்திரம் நிரம்பி வழிகையிலும் இரட்சகர் என்னை தள்ளி விடாமல் நோக்கி பார்க்கிறார். நான் துன்ப கடலில் அழும்போது அவர் தமது கையை நீட்டி இரட்சிக்கிறார். பாவ பாதாளத்தில் விழும்போது கண்ணோக்கி என் நிலைமையை உணர்த்துகிறார். என் இரட்சகருடைய கண் தமக்கு விரோதமாய் எழும்பின பேதுருவின் இருதயத்தை ஊடுருவும் அம்பு போல் இருந்தது. அவர் தமது அம்பை கொண்டு பாவ பிளவையை குத்தி அறுத்து போட்டதுமின்றி ஆற்றியும் போட்டார். பாவத்தை உணர்த்தி அறுக்கும் அவர் பார்வையாகிய அம்பின் முனையில் அழிவாகிய நஞ்சை அல்ல, இரட்சண்ய அன்பாகிய தைலத்தை பூசி எய்தார். ஹல்லேலூயா. ஆதலால் அவருடைய அன்பு பேதுருவின் இருதயத்தை அறுத்து ஆற்றி விட்டது. என் இரட்சகருடைய கண் தமக்கு விரோதமாய் எழும்பின பேதுருவின் இருதயத்தை ஊடுருவும் அன்பு போல் இருந்தது. அவர் தமது அம்பை கொண்டு பாவ பிளவை குத்தி அறுத்து போட்டதுமின்றி ஆற்றியும் போட்டார். பாவத்தை உணர்த்தி அறுக்கும் அவர் பார்வையாகிய அம்பின் முனையில் அழிவாகிய நஞ்சை அல்ல, இரட்சண்ய அன்பாகிய தைலத்தை பூசி எய்தார். ஆதலால் அவருடைய அன்பு பேதுருவின் இருதயத்தை அறுத்து ஆற்றிவிட்டது. கடைசியாக என் இரட்சகருடைய திருக்கண் மூடப்படுகிறது. என் கண்களின் இச்சையாகிய சகல தோஷங்களும் நிவர்த்தி செய்யப்பட வேண்டியவனவாகையால் அவருடைய கண்ணையும் வேதனைப்படுத்தி கட்டுகிறார்கள். இரட்சகா, சத்துருக்கள் தங்கள் மனம் கொண்டபடி உம்மை பரியாசம் பண்ணவும் அடிக்கவும் குட்டவும் இப்படி உம்மை கண்களை கட்டி விட்டார்கள். சிம்சோனை கண்ணை பிடுங்கி பரியாசம் செய்தார்கள். உம்மை கண்களை கட்டி அவமானம் செய்கிறார்கள். சிறு பிள்ளைகள் கூடி ஒரு பிள்ளையை கண்ணை கட்டி அடித்து விளையாடுவார்கள். நீர் துன்மார்க்கர் நடுவில் சிறு பிள்ளை போல் கண்கள் கட்டப்பட்டு நிற்கிறீர்.
இயல்பாகவே உமது கண் மயங்குகிறது. உமக்கிருக்கும் பசி, தாகம், ஆயாசம், கண்விழிப்பு இவை உமது கண்ணுக்கு முன் ஒரு மெல்லிய திரை போல் இருந்தன. அதோடு முள்முடி அழுத்திய காயங்களும் தலையில் அடித்த அடிகளும் இருந்த வடிந்த ரத்தம் உமது கண்ணில் இறங்கி அதை செம்மச் செய்தது. சத்துருக்கள் தங்கள் வர்மத்தை தீர்க்க இவை 2 திரைகளே போதும். அதோடு 3ஆம் திரையாக உமது கண்களை கட்டினார்கள். சத்துருக்கள் எத்தனைத்தான் உமது கண்களை கட்டினாலும் என்ன, உமது திருப்பார்வை அக்கட்டுக்களை ஊடுருவி என் ஆத்துமாவில் பாவ மன்னிப்பின் கிரணங்களை வீசச் செய்ய உமக்கு வல்லமை உண்டு. ஏனெனில் நீர் தேவன். நீர் என்னை உமது கட்டப்பட்ட கண்ணோடு பார்த்தால் அது போதும். ரட்சிக்கும் சித்தம் மாத்திரம் உமது உள்ளத்தில் இருந்தால், உமது சரீர கண்ணானது மூடப்பட்டிருந்தால் என்ன, திறக்கப்பட்டிருந்தால் என்ன, 2ம் சரிதான். ஏழையை பார்த்த கண்ணே நமஸ்காரம். நான் ஓர் ஏழை, பாருமையா நமஸ்காரம். பேதுருவை அழைச்செய்த கண்ணே நமஸ்காரம். என்னையும் அல நோக்கும் ஐயா நமஸ்காரம். கட்டுண்டப்பட்ட கண்ணே நமஸ்காரம். என் கண்ணிச்சை கட்டகற்று விட்டீர் நமஸ்காரம். ஜெபம். மகா இரக்கமுள்ள இயேசுவே, நான் உமது திருச்சரீரத்தின் அங்கங்களை தியானிக்க உமது பேரில் உள்ள நேசம் பெருகி பாவத்தின் மேலுள்ள பாசம் குறைகிறது. அதற்காக உமக்கே ஸ்தோத்திரம். பேதுருவை ரட்சிக்கும்படி உமது கண்களை நோக்கினது போல பெரும் பாவியாகிய நான் பாவ மன்னிப்படையும்படி உமது திருக்கண்களால் என்னை நோக்கி அருளும். உமது பார்வையற்ற என் கண்களுக்கு களிக்கமாயிருக்கிறது. நீர் பார்க்க மட்டும் என் பாவம் என்னில் அதிகரித்து கொண்டிருக்கிறது. இயேசுவே, அடியானை உமது பூரண கண்ணினால் நோக்க சித்தம் கொள்ளாவிட்டாலும் கடைக்கண்ணினால் நோக்கினால் போதுமையா. இவ்வளவு சகாயத்தை இந்த ஏழைக்கு செய்தால் நான் பிழைத்துக் கொள்வேன். இயேசுவே பாரும். இரட்சகா நோக்கும். இயேசுவே பாரும். பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே ஆமென். துதி. உலக இரட்சகரே, உமது சிலுவையினாலும் உமது அருமையான இரத்தத்தினாலும் எங்களை மீட்டு கொண்ட கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், உம்மை புகழுகிறோம், உம்மை வணங்குகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம். உமது சிறந்த மகிமையின் நிமித்தம் உமக்கு ஸ்தோத்திரம் செய்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். இதுவரை சாமுவேல் பவுல் ஐயரினால் எழுதப்பட்ட ஆத்தும நேசரின் அங்கம் மகத்துவத்தை கேட்டீர்கள். தியானம் 23ஆம் பகுதியை இதுவரை கேட்டீர்கள். நாமும் அவருடைய கண்களை தியானிப்போம். ஆண்டவருடைய கண், அவருடைய பார்வை நம்முடைய பாவ கட்டிலிருந்தும் நம்முடைய வியாதி கட்டிலிருந்தும், இந்த கண்கள், இந்த 3 காரியங்கள் நாம் பார்த்ததை போல பாவ கட்டுக்கு அது கோல் கட்டப்பட்டு இருக்கிறது. உத்தம ஈவை கண்டது. அவர் நம்முடைய பாவத்தையும் சரீரத்தையும் இந்த பாவ சரீரத்தில் இருந்து விடுதலை கொடுக்கும்படியாய் தேவனுடைய ஒரு பார்வை நம்மளை விடுதலை செய்யும். இந்த தியானத்தோடு கூட இதை நீங்கள் ஆசை போட்டுக் கொள்ளுங்கள். இந்த தேவனுடைய பார்வை உங்கள் மீது இருக்கிறது. அவருடைய பார்வையினாலேயே நாம் ரட்சிப்பை பெற்றிருக்கிறோம். இந்த ரட்சிப்பினாலே அவர் மீது இன்னும் நேசம் ஒவ்வொரு நாளும் அதிகமான தேவன் மீது கொண்டிருக்கிற நேசம், அவர் நமக்காய் செய்தவற்றை நினைக்கிற பொழுது இன்னமாய் அவரை நேசிக்கவே தோன்றும். இன்னும் 22ஆம் பாகம், அது ஒரு 3 பக்கம்தான் இருக்கிறது நான் நினைக்கிறேன், வாசிக்கலாம் என்று. அதையும் வாசித்து விடுகிறேன். ஹல்லேலூயா. தியானம் 22. ஆத்தும நேசரின் கண். 1ஆம் பகுதி. அவர் சமீபமாய் வந்தபோது நகரத்தை பார்த்து அதற்காக கண்ணீர் விட்டார். அவர் மாமிசத்தில் இருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார்.
கப்பலில் பின்னணியத்தில் அவர் தலையணையை வைத்து நித்திரையாயிருந்தார். அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் அவர் விசனப்பட்டு கோபத்துடனே சுற்றிலும் இருந்தவர்களை பார்த்தார். போதனை இரட்சகரின் திருக்கண்ணை பற்றியும் சில குறிப்புகளை பார்க்கிறோம். அவைகளில் 3 மாத்திரம் இவ்விடத்தில் ஆராய்வோம். இயேசுவின் கண் அழுதது. இயேசுவின் 3 தரம் கண்ணீர் விட்டதாக அறிகிறோம். லாசருவின் மரணத்துக்காகவும் எருசலேமுக்காகவும் சர்வ லோகத்துக்காகவும் இயேசுவின் கண் கண்ணீர் விட்டிருக்கிறது. எபிரேயர் நிருபத்தில் அவர் கண்ணீர் விட்டதை பற்றி சொல்லிய குறிப்பு கெத்செமனியின் கண்ணீரை விசேஷித்து குறித்தாலும் மாமிசத்தில் இருந்த நாட்களில் என்ற வார்த்தைகள் அவர் ஜீவ காலத்திலெல்லாம் சர்வ லோகத்துக்காக தாம் ஏற்றுக்கொண்ட பெரிய வேலையை நினைத்து கண்ணீர் விட்டார் என்று காட்டுகிறது. இந்த 33 வருடத்திலும் அவர் சிரித்ததாக யாதொரு குறிப்பும் நமக்கு தெரிகிறது இல்லை. ஒரே தரம் ஆவியிலே களிகூர்ந்தார் என்று மாத்திரம் அறிகிறோம். இயேசுவின் கண் தூங்கினது. அவர் தூங்கினதாக வருகிற இந்த ஒரே குறிப்பு வீட்டுக்குள் அல்ல, ஊருக்குள் அல்ல, மலையில் அல்ல, கடலுக்குள் கப்பலே அவர் தங்கும் வீடும் கட்டிலுமாய் இருந்தது. அப்போது படகு நிற்காமல் ஓடிற்று. மேலும் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. பாவ வெறுப்பை காட்டினது. நமது இரட்சகர் தமது ஊழிய காலத்தில் 7 அற்புதங்களை ஓய்வு நாளில் நடப்பித்தார். ஓய்வு நாளில் அவர் அற்புதம் செய்ய போகிறதை இட்டு ஜனங்கள் அவர் மேல் குற்றஞ்சாட்ட வந்திருக்கிறதை அறிந்து அவர்களுடைய இருதய கடினத்தின் நிமித்தம் தமது கண்களினால் கோபமாய் பார்த்தார். தியானம். ஆத்தும நேசரின் கண் அழுதது என்ற வார்த்தை என் கண்ணீரை ததும்ப பண்ணுகிறது. எல்லாருடைய கண்ணீரையும் துடைத்து அவர்களை மகிழ்ச்சியினால் இடை கட்டுகிறவர் அழுகிறார். இரட்சகா, உம்முடைய கண்கள் சத்தியத்தை அல்லவோ நோக்குகின்றன. சத்தியத்தை அநியாயத்தினாலே அடக்கி போட்ட எருசலேமை கண்டவுடனே நீர் மனந்தாழாமல் அழுகிறீர். என் ஆத்துமாவாகிய ஞான எருசலேமுக்காக நீர் எத்தனை தரம் அழுதீரோ. என் இருதய கடினம் உம்மை அழச் செய்து உமது திருக்கண்களை நீராக பிழிகிறது. எனக்கு கிடைத்த இரட்சணிய காலத்தை நான் ஆதாயப்படுத்திக் கொள்ளவில்லை என்கிற ஆற்றாமை உமக்கு உண்டு. நானோ வெயிலில் வைக்கப்பட்ட களிமண்ணை போல கெட்டியாகி கடின இருதயம் அடைகிறேன். நீரோ எனக்காக நெருப்பிலிட்ட மெழுகை போல உருகி அனுதாபப்பட்டு கண்ணீர் சொரிகிறீர். ஏனெனில் என் அழிவின் தன்மையை நான் அறியாவிட்டாலும் அது உமக்கு நன்றாய் தெரியும். உம்முடைய ஆவி என் நிமித்தம் பட வேண்டியது எல்லாம் சகிக்க மனதுள்ளதாய் இருந்தது. ஆனால் என் பலவீன மாம்சத்தை எடுத்ததை இட்டு தூங்காமலும் உறங்காமலும் இருந்து இஸ்ரவேலை காக்கிற நீர் தூங்கினீர். நீர் தூங்குகையில் கடலும் அலையும் பெருங்காற்றும் தங்கள் அதிகாரத்தை காட்டிக்கொண்டு சீடரை பயப்படுத்தின. இரட்சகா, இதை நான் அடிக்கடி என் ஆத்துமாவில் உணர்கிறேன். நீர் உமது கண்ணை மூடும் போது நான் மிகவும் பாடுபடுவது உண்டு. பிசாசு, பாவம், உலகம் என்னும் சத்துருக்கள் நான் இராமலே போகத்தக்கதாக எனக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். ஆகையால் இரட்சகா, அடியான் முகமாய் உமது கண் ஒரு நாளும் ஒரு நிமிடமும் ஒரு நொடியும் மூடாதிருக்கும்படி மன்றாடுகிறேன். ஜெபம். இரக்கமுள்ள இயேசுவே, பாவத்தை பாராத சுத்த கண்ணனே, சத்தியத்தை நோக்கும் நீதியுள்ள தேவனே, பாவியாகிய என் மேல் இரக்கமாயிரும். என் பாவங்களை பாராதபடி என் அழிவையும் தேவருடைய கிருபையுள்ள வாக்குத்தத்தங்களையுமே நோக்கி சகாயம் செய்யும். நான் என் பாவத்துக்காக அழுது கண்ணீர் விட்டு மனம் திரும்பி புது ஜீவ மார்க்கத்தில் வழி விலகாமல் சென்று உமது பரம ராஜ்யத்தின் படிகளில் ஏற கிருபை செய்ய வேண்டும் என்று பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியின் நாமத்திலே வேண்டிக் கொள்கிறேன். துதி.
அழுத கண்ணை ஆனந்த கண்ணாக மாற்றும் என் ரட்சகருக்கு ஸ்தோத்திரம், என்னாலும் ஸ்தோத்திரம். ஆமென். ஆமென். தேங்க்யூ சிஸ்டர். ஆமேன் ஆமேன். நன்றி சிஸ்டர், நன்றி. ஆமேன் ஆமேன். ஆத்மநேசரின் கண்கள் என்ற பகுதியில எங்களுக்கு தன்னுடைய கண்கள் எப்படியாக கிரிய செய்கிறது, அவர் ஏன் கண்ணீர் விட்டார் என்று சொல்லி அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை வெளிப்படுத்தினீர்கள். கற்றுக் கொடுத்த உங்களையும் உங்கள் குடும்பத்தின் ஊழியங்களையும் கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. கர்த்தர் சித்தமாய் நாங்கள் இன்னொரு அழைப்பில் சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதத்தை கூறுவோம். நன்றி சிஸ்டர். தேங்க்யூ.